அன்பு பிள்ளைங்களுக்கு அம்மாயினுடைய அன்பான வணக்கம். எல்லாரும் எப்பவும் நல்லா இருக்கணும். அதாவது எப்போவுமே வாராகியை பற்றின நான் சொல்லலை, வாராகியை பற்றின பேச்சுக்கள் இந்த ஜென்மம் மட்டும் இல்லை, இன்னும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அவளை பேசுகிறதுக்கு அவ்வளவு வார்த்தைகளும் நான் அனுபவித்த ஒரு சக்திகளும் அவ்வளவு இருக்குது. எனக்கு அம்மா கொடுத்த அந்த சக்தி, அம்மா கொடுத்த அந்த ஒரு அருள் நிறைய நான் பெற்றிருக்கேன். அப்போ நான் அதை பகிர்ந்துக்கணும் இல்லையா? ஒன்றும் இல்லை, ஒரு குழந்தை வாய்ஸ் மெசேஜ் போட்டிருந்தது வாட்ஸ்அப்பில். அம்மா, பக்கத்து வீட்டில் எல்லாருமே நான் விளக்கினுடைய ஒளியில் அம்மா பார்த்தேன், அம்மா பால் கொடுத்தா சாப்பிடுவாங்கன்னு நிறைய போட்டிருக்காங்க. நான் அதை முயற்சி பண்ணிகிட்ருக்கேன். என்னுடைய முயற்சியில் கண்டிப்பாக ஒரு நாள் அம்மா பால் சாப்பிடுவாங்க அப்படின்னு சொன்னதுனால எல்லாரும் அந்த பொண்ணை பேசுகிறது என்ன அப்படின்னா, அதுக்கு 6 அறிவு இல்லை 5 அறிவு தான் அப்படின்னு சொல்கிறாங்களாம். அதை சொல்லி அந்த பொண்ணு வேதனைப்பட்டிருந்தது. அதாவது இறைவனை நம்புவதாலும் இறையுடன் நம்மளுடைய வாழ்க்கையை தொடருவதாலும் 5 அறிவுன்னு மட்டும் இல்லை, 4 அறிவு 3 அறிவு 2 அறிவு 1 அறிவு இல்லை, அறிவே இல்லைன்னு சொன்னாலும் சந்தோஷப்படுங்க. ஏன் கவலைப்படணும் இல்லையா? ஒரு சித்தர் எதுவுமே வேணான்னு ஒரு சாக்கடையிலையும் குளிக்கவே மாட்டார் இல்லையா? ஒரு சாக்கடையிலையும் அவருக்கு எதுவுமே இல்லாமல் ஒரு இடத்துல துணிமணி கூட இல்லாமல் நிர்வாணமாக இருந்தாலும் நம்ம யார்கிட்ட ஆசி வாங்க முயற்சி எடுப்போம்? சித்த நிலையில் இருக்கிறவங்ககிட்ட முயற்சி எடுப்போம். ஏன் மனிதர்கள்கிட்டயோ பணக்காரர்கிட்டயோ போய் நம்ம ஆசி பெறுறதில்லை? சொல்லுங்கள் பார்க்கலாம், கொஞ்சம் யோசிங்க பார்க்கலாம். ஏன் பணக்காரர்கிட்ட போய் ஆசி பெறலாம் இல்லையா? அவங்கள மாதிரி நம்ம பணக்கார ஆகலாம்ல அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினா? இல்லை. இங்கே இறையை உணர்ந்தவர்கள் நிர்வாணமாக இருந்தாலும் நம்ம போய் அவங்கள என்ன செய்வோம்? கையெடுத்து கும்பிட்டு ஒரு அருள் கிடைக்காதா? அந்த அருளால் நம்ம கர்மா குறையாதா? நமக்கு ஒரு நல்ல வழி கிடைச்சிடாதா? நம்ம துன்பங்கள் மறைஞ்சிடாதா? அப்படியெல்லாம் போய் எங்கே கேட்போம்? எதுவுமே வேணாம் அப்படின்னு ஒதுங்கின சித்தர்கள்கிட்ட போய் கேட்போம் இல்லையா? அப்போது இறைவனை உணரும்போது நம்ம எதுவுமே இல்லை, நம்ம அப்படிங்கிற ஒன்று இல்லை, நான் அப்படிங்கிறதும் இல்லை, நம்ம குடும்பம் அப்படிங்கிறதும் ஒன்றும் இல்லை, நமக்கான வாழ்க்கை அப்படிங்கிறதும் ஒன்றும் இல்லை. ஏன் அப்படின்னா எல்லாத்தையுமே நாம் நம்பும் தெய்வத்திட்டம் போய் ஒப்படைக்கிறோம். அதுதான் உண்மையான ஒப்படைப்பு. நிறைய பேர் இந்த சாமியை கும்பிட்டா கிடைக்குமா, அந்த சாமியை கும்பிட்டா கிடைக்குமா? எல்லா சாமியை கும்பிட்டாலும் கிடைக்கும். அவங்கவுங்களுடைய குணத்துக்கும் செயலுக்கும் தகுந்து நம்ம எந்த மதத்திலும் இல்லாத இந்து மதத்தில் 1000 லட்சம் அவதாரங்கள் இருக்காங்க. ஏன் இருக்காங்க? எந்ததுலேயும் அப்படி இல்லை. ஆனால் நம்மக்கிட்ட இருக்காங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு குணம், நம்மளுக்கே ஆயிரக்கணக்கான குணங்கள் நிமிஷத்துக்கு மாறும். அதுபோல் நம்ம ஒருத்தருக்கும் பிடித்தமான ஒரு கடவுளை வச்சு நம்ம வழிபாடு பண்ணுறோம். ஒவ்வொரு குலத்துக்கும் எந்த தெய்வமோ அதை வச்சு நம்ம வழிபாடு பண்ணுறோம். அப்போது தெய்வங்களை வழிபாடு பண்ணுவதற்கு நம்ம அவங்கக்கிட்ட ஒப்படைக்கணும். அப்போ தான் நமக்கு நன்மைகள் கிடைக்கும். அன்பு செலுத்தணும். அவங்களே தெய்வமே மெய் சிலிர்க்கக்கூடிய பக்தியை கொடுக்கணும் அவங்களுக்கு. அப்போ தான் நம்ம கர்மாவை குறைப்பாங்க, நமக்கான நல்ல பலன்களை கொடுப்பாங்க இல்லையா? யாரோ ஒருத்தவங்க 3ஆம் பேர் 4ஆம் பேர் என்னை எப்படி சொல்கிறாங்க, அப்படி சொல்கிறாங்க, இந்த ஃபோட்டோ தூக்கி எரிஞ்சானே மடத்திலே 1ஆம் நம்பர் மடப்பையன், அந்த மாதிரி நம்மளும் அதற்கு சமமாக தானே நினைக்கிறோம். அவங்க அது சொல்கிறாங்களே, இவங்க இது சொல்கிறாங்களேன்னு நினச்சிட்டோம்னாலே நம்ம அவளை தூக்கி வெளியே போட்டதுக்கு சமந்தானே. எது எப்படி வேணால் நடந்துட்டு போட்டுமே. ஒரு வாழ்க்கை 2 வாழ்க்கையாக போகிறதில்லை, ஒரே வாழ்க்கை தான். எப்படி வாழ்ந்தா என்ன? நமக்கு பிடிச்ச மாதிரி நம்மளுடைய மனம் என்ன சொல்லுது, அது நேர்வழியை காமிக்குதா? ஒழுக்கத்தோடும் தன்மானத்தோடும் ஒரு தெய்வத்தினுடைய கரத்தை பிடித்துக்கிட்டு நடத்தி கூட்டிகிட்டு போகுதா? அதை தான் நம்ம பார்க்கணும். 4 பேர் 4 விதமாக மட்டும் இல்லை, 4000 விதமாகவும் பேசுவாங்க. அது தெய்வ வழிபாடு முதல், உங்களுடைய வாழ்க்கை முறை முதல், நீங்கள் நடந்துக்கிறது முதல், உடுத்துகிற துணிமணி முதல், உங்களுடைய கேரக்டர், உங்களுடைய ஆடை அலங்காரம், இப்படி எல்லாத்த பற்றியுமே என்ன செய்வாங்க? பேசிகிட்டே தான் இருப்பாங்க. ஆனால் கடவுள் எல்லாருக்கும் தனியாக ஒரு மனம் படைச்சிருக்காரு. அந்த மனத்துக்குள்ளே சிந்தனைகள் படைச்சிருக்காரு. உனக்குன்னு என்ன வேணும் அப்படிங்கிறத கேட்கக்கூடிய நம்பிக்கையை படைச்சிருக்காரு. நாங்கள் எல்லாம் இருக்கோம் அப்படின்னு சொல்லி ஆயிரக்கணக்கான அவதரித்து இந்த உலகத்தில் என்னை பிடிச்சிக்கோன்னு சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா? அப்போது வாராகி
இதெல்லாம் மிஞ்சின ஒரு கடவுள். எப்படி? உறவுகள், உலகம், இது எல்லாம் மிஞ்சி நம்மை மறக்கக்கூடிய ஒரு ஆனந்தத்தை, ஒரு கொண்டாட்டத்தை, ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியவள் வாராகி. அவளை வணங்குறதுக்கு ஒரு குற்றம் சொல்கிறாங்கன்னு நம்ம எடுத்துக்கிறதே பெரிய தப்பு. நம்ம இதை எடுத்துக்கக்கூடாது. இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுணும். நமக்கு எது சரிங்கிற ஒரு மன எண்ணம் இருக்கும் இல்லையா, அதுபடி நடக்கணும். நன்றி, வணக்கம்.